வீட்டு பிரார்த்தனை அந்த பயிற்சி எல்லா கிராமங்களிலும் எல்லா சமயப்புகளிலும் நடத்தணும் அப்படின்னு நாம் சொல்லியிருந்தோம். ஆனால் பல ஒன்றியங்களில் பல கிராமங்களில் நடந்துட்டு இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா இல்லைன்னே சொல்லலாம். ஒரு ஒன்றியத்தை எடுத்துக்கிட்டா ஒரு ஊர்லேயே 2 ஊர்லேயும் நடக்குது. அந்த அளவு அது அப்படியே தேஞ்சு போயிட்டு. அந்த விஷயத்தை நாம் கொண்டு வரணும். ஏன் வீட்டு பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு கேட்டால், வீட்டு பிரார்த்தனை நாம் ஆரம்பிக்கும் போது தான் ஒரு கிராமத்தை எடுத்துட்டோன்னா அந்த கிராமத்தில் ஒவ்வொரு வீடுகளிலும் வாரத்திற்கு ஒரு வீடு, சில ஊரில் 5 வீடு போகிறாங்க. 5 வீடெல்லாம் ரொம்ப கஷ்டம்னு சொல்லலாம், நிறைய டைம் ஆகும். நாம் சமயப்பு முடிச்சுட்டு ஏதாவது ஒரு வீடு அல்லது 2 வீடு எடுத்துட்டு வாரம் ஒரு வீட்டுக்கோ 2 வீட்டுக்கோ போய் பிரார்த்தனை பண்ணணும். இந்த பிரார்த்தனை பண்ணுறதுனால என்ன நன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன நன்மை கிடைக்கும்? மாற்றம் வந்திருக்கு நிறைய கிராமங்களில். அந்த பிரார்த்தனை நடந்த கிராமங்களில் நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க நிறைய மாற்றங்கள். அதாவது அவங்க பிரார்த்தனைக்கு அவ்வளோ பெரிய சக்தி உண்டு. நாம் மனசார அதாவது பிரார்த்தனை பண்ண அதே மாதிரி போகும்போது ரொம்ப சின்ன பிள்ளைங்களையெல்லாம் நீங்கள் கூட்டிகிட்டு போகாமல் இருக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில இடத்துல சில வீட்டில் நாம் போகும்போது அங்கே உடம்பு சரியில்லாதவங்கெல்லாம் இருப்பாங்க. பிரார்த்தனை பண்ணும்போது அவங்களுடைய பேரை சொல்லி அவங்க சரியாகிறதுக்காக பிரார்த்தனை பண்ணும்போது என்ன பண்ணால் அந்த சின்ன பிள்ளைங்க இருந்து விளையாடிட்டு சிரிப்பாங்க. அதனால் நாம் ஸ்ரத்தையோட ஒரே எண்ணத்தோடு நம்ம பிரார்த்தனை பண்ணுனா கண்டிப்பாக அது நிறைவேறும். அந்த நம்பிக்கை நமக்கு முதல்ல இருக்கணும். இருந்துன்னா கண்டிப்பாக அந்த பிரார்த்தனை நிறைவேறும். அப்படி நிறைய பேருக்கு நிறைவேறுக்கு. எங்கள் ஊரில் கூட அந்த பிரார்த்தனை நாங்கள் பண்ணி குழந்தை இல்லாத ஒரு அம்மா பல வருஷம் 2-3 தடவை போனோம். அவங்க வீட்டில் பிரார்த்தனை பண்ணணும். 2 குழந்தை இப்போ இருக்குது. அதே மாதிரி உடம்பு சரியில்லாத சரியாக இருக்குது. நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. நம்ம பிரார்த்தனை நாம் நிறைய பேர் சேர்ந்து இறைவனுடைய நாமத்தை சொல்லி மனசார பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அது நடக்கும் அப்படின்னா அது ஒரு பக்கம். மற்றபடி என்னென்னா, ஒரு வீட்டில் நம்ம பிரார்த்தனைக்கு போகும்போது தான் அந்த வீட்டோட நிலைமை நமக்கு தெரியும். அந்த வீட்டில் உள்ளவங்கள்ட்ட நம்ம பொதுவே வீட்டு பிரார்த்தனைக்கு அவங்க வீட்டுக்கு போகும்போது கேட்பீங்களா? முதல்ல போனதும் யாராவது அனுபவம் இருக்கா? வீட்டு பிரார்த்தனை நடத்த போகும்போது அவங்கள்ட்ட ஒவ்வொரு அந்த வீட்டில் உள்ளவங்களுடைய தலைவர் பேர், வீட்டம்மா பேர், அவங்க வயசானவங்க யார் இருக்காங்க, அவங்க எங்கே வேலை பார்க்குறாங்களா, என்ன விஷயத்துக்காக, அதாவது விஷயம் இருக்காது. சிலவங்க நம்ம ரொட்டேஷனில் போயிட்டு இருப்போம், விஷயமே இருக்கா. ஆனால் பிள்ளைங்க படிச்சிட்ருக்காங்களா, வேலைக்காக காத்திருக்காங்களா, திருமணத்திற்காக காத்திருக்காங்களா, இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் கேட்டு தெரிஞ்சிட்டு அதை குறிப்பெடுத்து வச்சுட்டு அவங்க பேரை சொல்லி கடைசியில் நாம் இந்த பிரார்த்தனை புக்கில் உள்ளதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் பிரார்த்தனை பண்ணுவோம் இல்லையா? அப்படி பண்ணும்போது அந்த வீட்டினுடைய நிலைமை நமக்கு தெரியும். பிரார்த்தனை இப்போ நம்ம போகிறோம் அப்படின்னா நம்ம முதல்ல சொல்ல வேண்டியது, சில வீட்டில் ஊரில் பிரார்த்தனை தொடங்கும்போது பெரிய ஆடம்பரமாக பருப்பு பப்படம் பாயசத்தோட மதிய சாப்பாடு, பொதுவே சமையப்பு முடித்து போவாங்களா, உடனே வயறு பசிச்சுட்டு வருவாங்க. என்ன நினைப்பாங்க? சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படியெல்லாம் நாம் ஏற்பாடு பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா இப்போ ஒரு கொஞ்சம் வசதி உள்ளவங்க பண்ணிடுவாங்கன்னு வைங்களேன், அடுத்த வீட்லேயும் பண்ணுவாங்க. அதுக்கும் அடுத்த வீடு ரொம்ப ஏழையாக இருக்கலாம். அவங்க நினைப்பாங்க அந்த வீட்டிலையெல்லாம் அவங்க பிரார்த்தனைக்கு வாரவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க, டிஃபன் கொடுத்தாங்க, நான் என்ன கொடுக்கறது, எனக்கு அந்த அளவு வசதி இல்லை அப்படி இருக்கலாம். அப்போ அவங்க என்னென்னா, நான் கொடுக்கல அப்படின்னா என்னை பற்றி அவங்க தாழ்வாக நினச்சிடக்கூடாது, அதனால் பிரார்த்தனை வேண்டான்னு சொல்லிடுவாங்க. நம்ம முதல்ல சொல்லக்கூடியது, பிரார்த்தனைக்கு வரும்போது அதாவது நம்ம வீட்டில் வந்தால் குடிக்க தண்ணி கொடுக்கணும். ஒரு வெந்நியாக இருக்கலாம், ஒரு சர்பத்தோ இல்லைன்னா ஒரு டீ கொடுக்க அவங்க விரும்பினா, ஒன்றும் தரலைனாலும் அதை பற்றி இது பண்ணக்கூடாது. நீங்கள் ஒன்றும் வேண்டான்னா சொல்லணும். அதாவது உணவெல்லாம் ஏற்பாடு பண்ணாதீங்க, நமக்கு பூஜை முக்கியம், பிரார்த்தனை முக்கியம். ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு நமக்கு வித்யாபீடத்திலேருந்து சொல்லியிருக்காங்கன்னு உள்ள விஷயத்தையும் நாம் அவங்களுக்கு சொல்லணும். சிலவங்க இதில் என்ன இருக்குது, எங்களுக்கு அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது, சமயப்பு பிள்ளைங்க வருவாங்க, பெரியவங்க வருவாங்க, அவங்களுக்கு சாப்பாடு போடும்போது எங்களுக்கு சந்தோஷம் இருக்குது, அதை ஏன் நீங்கள் வேண்டான்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நடந்த
விஷயத்த சொல்லணும். பல கிராமங்களில் இப்படி தொடங்கிட்டு பிறகு இல்லாமல் போகுது. ஏன் அப்படின்னா எல்லாராலையும் கொடுக்க முடியாத பட்சத்தில் அந்த பிரார்த்தனையை நிப்பாட்டிடுறாங்க. அதான் விஷயம். அதாவது சாமிஜினார் பல தடவை இங்கே கதை சொல்லியிருக்காங்க இல்லையா? பூனையை பிடிச்சி பானையில் அடைச்ச கதை. பிறகு என்ன, பூஜை முக்கியம் இல்லை, பூனை தான் முக்கியம் ஆகி பூஜையை நிப்பாட்டிட்டாங்க இல்லையா? அதே மாதிரி நம்முடைய பிரார்த்தனை விஷயம் ஆகிடக்கூடாது. அதுக்காகத்தான் என்ன பண்ணுறோன்னா, நீங்கள் சாப்பாடு ஏற்பாடு பண்ணக்கூடாதுன்னு உள்ளதை அவங்களுக்கு முன்கூட்டியே நம்ம சொல்லணும். அதே மாதிரி அவங்க வீட்டில் இப்போ போகிறோம், விஷயத்த சொல்லி பிரார்த்தனையெல்லாம் பண்ணிக்கிட்டு பண்ணும்போது நாம் எல்லாம் சில இடத்துல, ஒரு இடத்துல நான் பிரார்த்தனை கூப்பிட்டுருந்தாங்க, பிரார்த்தனைக்கு நடத்தியிருந்து பின்னாடி சமயப்பில் உள்ளவங்க இருந்தாங்க. பின்னாடி உள்ள பிள்ளைங்க 2-3 பேர் பேசிகிட்டு இருந்தாங்க, 2 பேர் இடையில சிரிச்சிட்டு இருந்தாங்க. இப்படியெல்லாம் இருக்கும்போது பிரார்த்தனை நிறைவேறுமா? கண்டிப்பாக அப்படி இருக்கக்கூடாது. சிரிச்சிட்டோம், நம்ம எதற்காக போயிருக்கோமோ அந்த விஷயத்த நாம் செய்யணும். அவங்கள்ட்ட முதல்ல சொல்லணும், நாம் எதுக்கு வந்திருக்கோம், பிரார்த்தனை பண்ண. அதனால் ஸ்ரத்தையோட பக்தியோட ஒரே சிந்தனையோட நாம் எதற்காக வந்திருக்கோமோ அந்த விஷயத்தை நாம் பண்ணணும். அதுலேருந்து உள்ளேருந்து வெளியில் வர வரைக்கும் நாம் அந்த சீரியஸாக பண்ணக்கூடிய விஷயம் நம்ம அவங்கள்ட்ட சொல்லி புரிய வைக்கணும். அதே மாதிரி இப்போ பிரார்த்தனைக்காக போகிறோம், அவங்க வீட்டில் பிரார்த்தனையை முடிச்சுட்டு உடனே கூப்பிட்டாங்க, போனோம், பிரார்த்தனையை முடித்தோம், காப்பி கொடுத்தாங்கன்னா குடிக்கிறோம், வெளியில் வரோம் அப்படின்னு இல்லாமல் அவங்களுடைய வீட்டில் கொஞ்சம் யாராவது 2 பேரா, சமயப்போ ஆசிரியராக இருக்கலாம் அல்லது திருமணம் ஆனவங்க 2 பெண்களாக இருக்கலாம், அவங்க வீட்டில் உட்கார்ந்து நாம் பேசணும். அவங்க வீட்டோட நிலைமை அவங்க மனசு விட்டு பேசுகிற அளவுக்கு நாம் பேசணும். பேசிட்டு அவங்க திருவிளக்கு பூஜைக்கு போகாதவங்களாக இருந்தால் திருவிளக்கு பூஜைக்கு என்ன பண்ணணும், கூப்பிடணும். அவங்க பிள்ளை சமயப்புக்கு வரலைன்னா பிள்ளையும் சமயப்புக்கு விடுங்க. நாம் எல்லாம் இப்படி இருக்கோம் ஹிந்துக்கள், நம்முடைய ஹிந்துக்களுடைய நிலைமையே லேசாக கொஞ்சம் சொல்லி நீங்களும் வரணும், அப்படி அவங்களையும் சமயப்புக்கு கூப்பிடணும். அந்த குழந்தைகளையும் நாம் என்ன பண்ணணும், வர வைக்கிறதுக்காக நாம் பெரியவங்க ஆண்கள் எல்லாரையும் கூப்பிடணும். வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்களையும் வர சொல்லுங்க. அதாவது முதல்ல நீங்கள் வந்து பாருங்கள் அந்த சமய வகுப்பில் என்னத்தான் நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 மணி நேரம் கிளாஸில் இருக்கணும், எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு எல்லாம் சொல்ல வேண்டாம். முதல்ல என்ன பண்ணோன்னா, வாங்க அந்த சமய வகுப்பில் என்ன தான் சொல்லி கொடுக்குறாங்கன்னு பாருங்கள், வாங்க அப்படி கூப்பிடும்போது கண்டிப்பாக 2-3 தடவை, அதாவது ஒரு ஆளை பார்க்கும்போதெல்லாம் கூப்பிடணும். எப்போ வரைக்கும் கூப்பிடணுன்னா அவங்க வாரது வரைக்கும் நம்ம கூப்பிட்டுட்டே இருக்கணும். அப்படின்னா அவங்க பல தடவை நம்ம கூப்பிடும்போது நம்முடைய தொந்தரவு பொறுக்க முடியாத என்ன செய்வாங்க, கண்டிப்பாக வருவாங்க. அப்படி வந்தவங்க இருக்காங்க. அப்படி வரும்போது நாம் நிறைய பேரை வீட்டு பிரார்த்தனை மூலமாக திருவிளக்கு பூஜைக்கு வர வைக்கலாம். நம்முடைய சமயப்புக்கு இப்போ சாமிஜி பேசும்போதெல்லாம் சொல்கிறாங்க, 50% மேல் ஒவ்வொரு கிராமத்துலேயும் எல்லாரையும் சமயப்புக்கு கொண்டு வரணும். நாமும் சொல்லிகிட்ருக்கோம், செய்கிறோம், முயற்சி பண்ணுறோம். முடிஞ்சுதா? 50%க்கு மேலே நாம் வர வைக்க முடிஞ்சுதா? எந்த சமயப்பில் வர வச்சுருக்கீங்களா? முடியலை. ஆனால் அப்படி முடியலை, நான் கொஞ்ச நாளாக சாமியும் சொன்னாங்க, நானும் 1 வருஷமாக முயற்சி பண்ணுறேன், ஆனால் முடியலை அப்படின்னு நாமெல்லாம் விட்டுடலாமா? அப்படி விடக்கூடாது. முயற்சி பண்ணிகிட்டே இருப்போம். முயற்சி செய்து வர வைக்க வேண்டியதுதான் நம்முடைய வேலை. அதில் நம்ம இப்போ பிரார்த்தனைக்காக என்ன ரெடி பண்ணி வைக்கணும் அப்படின்னு கேட்டாச்சுன்னா என்ன ரெடி பண்ணோம் சொல்லுவோம். நாம் வீட்டில் திருவிளக்கு இல்லையா, ஒரு வாழையில பூஜைக்குரிய சாதனம், சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய பூக்கள், நைவேத்தியத்திற்காக ஒரு பழம் வச்சாலும் போதும் அப்படின்னு சொல்லி, அர்ச்சனைக்காக பூக்கள், குங்குமம் எதாக இருந்துச்சுன்னா பண்ணலாம். ஒரு வீட்டில் இப்போ இது ஒன்றுமே இல்லை, சில இடத்துல பிரார்த்தனைக்கு வரிசையாக போயிட்டுருக்கும்போது ஒரு வீட்டில் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் வீடு துடைக்கலை, விளக்கு தேய்க்கலை, எங்கள் வீட்டில் பிரார்த்தனை வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரார்த்தனை வேண்டான்னு சொன்னாலும் நாம் என்ன பண்ணணும், அவங்க வீட்டில் எதுவும் பண்ண மாட்டாங்க, விளக்கு கொளுத்தி வைக்காமல் பிரார்த்தனை பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணலாம். விளக்கு வைக்கல, அர்ச்சனைக்கு அவங்க ஏற்பாடு பண்ணலைன்னா கூட அவங்க சம்மதிக்கலைனாலும் வீட்டில் முற்றத்தில் அந்த சிட் அவுட்டில் போயிருந்து அவர்களுக்காக பிரார்த்தனை பண்ணணும். நம்ம வரிசையாக எல்லா வீட்டுக்கும் நாங்கள் போயிட்டுருக்கோம். எங்களுடைய கடமை, எங்கள் ஊரில் நீங்கள் இருக்கீங்க, உங்கள் நல்லதுக்காகவும் நாங்கள் சமயப்புலேருந்து எங்களை வித்யாபீடத்தில் சொல்லியிருக்காங்க,
உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் பிரார்த்தனை பண்ண ஆரம்பிக்கணும். அப்படி பண்ணியிருக்கோம், பண்ணணும். எதுவும் இல்லை, நான் விளக்கு வேணாம், அர்ச்சனை வேண்டாம். ஆனால் அந்த பிரார்த்தனை எல்லாரும் சேர்ந்து முதல்ல வீட்டு பிரார்த்தனை சொல்லி கொடுத்து சொல்ல வைக்கணும். எல்லார்கிட்டையும் புத்தகம் வாங்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஒரு 10 பேர் போனீங்கன்னா சேர்ந்தே சொல்லலாம். சேர்ந்து சொன்னால் சீக்கிரம் முடிஞ்சிடும், அரை மணி நேரம் கூட வேண்டாம். அந்த வீட்டில் சம்மதித்து பிரார்த்தனைனா அந்த இல்லத்தில் உள்ள பெண் அந்த அம்மாவை குடும்ப தலைவியை உட்கார வச்சு நாம் அர்ச்சனை பண்ண வச்சு பண்ணலாம். இதில் நாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு உள்ள விஷயம்லாம் தெரியும். இந்த புக்கில் உள்ளதை நம்ம பயிற்சி தர போகிறோம். ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் வீட்டு பிரார்த்தனை நடத்தியிருப்பீங்க, அப்படி தானே? யாரெல்லாம் நடத்தியிருக்கீங்க வீட்டு பிரார்த்தனை? நிறைய பேர் நடத்தியிருக்கீங்க. இப்போ இதில் எதற்கு பயிற்சி அப்படின்னு கேட்டால், இப்போ எல்லாருக்கும் தான் தெரியுமே, அப்போ ஏன் பயிற்சி கொடுக்கணும்? எல்லாம் நம்ம பயிற்சி எடுத்தோம், நாம் பிரார்த்தனை நடத்தினோம். ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக நமக்கு மறந்து போச்சு. மறந்துன்னா பிரார்த்தனை பண்ணுறதை மறக்கலை, பிரார்த்தனை கிராமங்களில் கொண்டு போகணும்னு உள்ள விஷயத்தை மறந்துருக்கோம். அதை ஞாபகப்படுத்துறதுக்காகத்தான் பொதுவே மத்தியான நேரம் சாப்பிட்டுட்டு அடுத்த சிட்டிங்னா என்ன பண்ணுவாங்க? இல்லாட்டாலே நம்ம என்ன பண்ணுறோம்? உறங்குறோம். அப்படின்னா இப்போ பொதுவே மத்தியானம் சாப்பிட்டா என்ன வரும்? நல்ல தூக்கம் வரும் இல்லையா? அந்த தூக்கத்தை போக்குறதுக்காகத்தான் ஒரு பயிற்சி முகாம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பாடல் பயிற்சி. அதனால தான் மாதாஜியை கூப்பிட்டு நேற்று பஜனை பயிற்சி வச்சோம். இன்றைக்கும் பஜனை பயிற்சி வச்சுருக்கலாம், மாதாஜிக்கு டைம் இல்லை. அதனால என்ன பண்ணாங்க, சரி வீட்டு பிரார்த்தனையை மக்கள் நம்முடைய அமைப்பாளர்கள்லாம் கொஞ்சம் மறந்துருக்காங்க இல்லையா, அதை ஒன்று ஞாபகப்படுத்தி நம்முடைய கிராமங்கள்லாம் அதை கொண்டு போகணும். அதுக்கு உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் கேட்கணும். ஒவ்வொரு மாதமும் நம்முடைய பைடெக்கில் இந்த மாதம் எத்தனை, முன்னாடியெல்லாம் குரூப்பில் வரும், இந்த வாரம் ஒவ்வொரு மண்டல் பொறுப்பாளர் போடுவாங்க, அந்த மண்டல் குரூப்பில் போடுவாங்க. இந்த மண்டலில் இந்த சமயப்புலையெல்லாம் அன்றைக்கி வீட்டு பிரார்த்தனை இந்த வீட்டில் நடந்தது, ஒன்றியத்தில் இத்தனை இடத்துல பிரார்த்தனை நடந்ததுன்னு போட்ட காலம் உண்டு. ஆனால் இப்போ இல்லை, அப்படி தானே? போட்டாங்க தானே, தக்கலை ஒன்றியத்தில் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ திருவிதாங்கோடு மண்டல் மட்டும் ஏதோ 1-2 அப்பப்போ வாரதை பார்த்துருக்கேன். ஆமாம், ஒவ்வொரு சமயப்பு அங்கங்கே ஒவ்வொன்று நடத்திட்டு இருக்காங்க. இப்போ நாம் கேட்க ஆரம்பித்தா தான் அந்த விஷயம் அவங்களுக்கு ஞாபகம் வரும். நாம் கேட்கலைன்னா நாமளே அமைப்பாளர்களே என்ன பண்ணிடுவோம்? மறந்துடுவோம், அப்படி தானே? ஒரு விஷயம் அப்பப்போ இங்கே சொன்னாதான் நமக்கு ஞாபகம். ஓ, வீட்டு பிரார்த்தனை சொன்னாங்களே, நம்ம நடத்தணும். அப்போ நம்முடைய எண்ணிக்கை, அப்போ நம்முடைய ரிப்போர்ட்டில் வீட்டு பிரார்த்தனை நம்முடைய ஒன்றியத்தில் இன்றைக்கி இந்த மாதம் எத்தனை நடந்தது, இந்த வாரம் எப்போ எவ்வளவு, ஒவ்வொரு மண்டல் பொறுப்பாளர்கிட்டையும் இல்லை நம்ம ஒன்றியத்தினுடைய துணை அமைப்பாளர்கிட்ட ஒன்றிய அமைப்பாளர் கேட்கலாம். அவங்களுக்கு ஒரு மண்டல் கொடுத்துருப்போம் இல்லையா? உங்கள் மண்டலில் எத்தனை சமயப்பில், இப்போ 10-15 சமயப்பு உங்கள் மண்டலில் இருக்குது அப்படின்னா அதில் எத்தனை சமயப்பில் வீட்டு பிரார்த்தனை நடந்தது? புதுசாக ஆரம்பிச்சிங்களா? அதை கேட்க ஆரம்பிக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க? நடத்தணும்னு தோணும் இல்லையா? அவங்க ஆசிரியர்கிட்ட பேசுவாங்க. இப்போ நம்ம மறந்துருக்கோம். அதனால் சமயப்பு ஆசிரியர்கிட்ட நீங்கள் பேசணும். இந்த வீட்டு பிரார்த்தனையை நாம் திருப்பி வித்யாபீடம் சார்பில் நடத்துறதுக்காக நாம் எல்லாரும் முயற்சி பண்ணணும். இது தனித்தனியாக சொல்லி கேட்டு சொல்லணுமா? மெழுகுவர்த்தி, அதாவது மெழுகுவர்த்தி வச்சு அப்படி நடத்த வேண்டாம். நான் என்ன சொன்னேன்? விளக்கு இல்லைன்னா விளக்கே வேண்டாம்னு சொல்கிறேன். அப்படி நடத்தலாம், ஆனால் மெழுகுவர்த்தி வச்சு வேண்டாம், சரியா? நாம் பூக்களும் அதை மாதிரி ஆடம்பரமாக அந்த மக்களோட எண்ணம் எப்படி இருக்குன்னா, சாமிக்கு அப்படின்னா நிறைய கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கடவுள் நாம் எதை அன்பாக பக்தியோடு எதை கொடுக்கின்றோமோ அதை ஏற்றுக்கொள்கிறார், அப்படி தானே? கீதையில் பகவான் சொல்கிறாரு. அதனால் அதை மக்களுக்கு புரிய வைக்கணும். இன்றைக்கும் அது அறியாமையில் மக்கள் இருக்காங்க. சாமிக்கா நிறைய கொடுத்தாதான் சந்தோஷப்படுவார் அப்படின்னு. நம்ம எளிமைக்கு எவ்வளவு முடியுமோ அதை நம்ம பக்தியோடு கொடுத்தோன்னா, அன்போட பக்தியோடு கொடுத்தா கண்டிப்பாக அதை ஏற்றுப்பார்.
அந்த விஷயத்தை மக்களுக்கு நாம் புரிய வைக்கணும். புரிய வச்சோன்னா புரிய வச்சு இந்த வீட்டு பிரார்த்தனையை நாம் நடத்தணும். முதல்ல அந்த எப்படி இலை வச்சு கிழக்கு பக்கமாக விளக்கேற்றுற மாதிரி வச்சு படுக்கையெல்லாம் போட அதுக்கெல்லாம் சொல்லித்தரேன் நான், என்னென்ன வைக்கணும் எப்படி வைக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு விளக்கேற்ற வைக்கணும். யாரை வச்சு விளக்கேற்ற வைப்பீங்க? அந்த வீட்டில் உள்ள இல்லத்து அரசி. விளக்கு இல்லைன்னா விளக்கு ஏற்ற வேண்டாம், சரியா? அதனால் அந்த வீடு இதெல்லாம் சொன்னாங்கன்னா அவங்கள்கிட்ட சொல்லணும். எல்லாத்துக்கும் மனசு தான் காரணம். நாம் அது இல்லாமல் அதுக்குன்னு வீடு யாரும் சுத்தம் பண்ண வேண்டாம், விளக்க தேய்க்க வேண்டாம்னு உள்ளதை ஊக்கப்படுத்தக்கூடாது, சரியா? அதை நாம் தீபம் ஏற்ற வச்சுட்டு தீபம் ஏற்றும் போது நாம் சொல்கிறது தான் ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி, ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி. அடுத்த துதிப்பாடல் ஓம் கஜானனம் போதகணாதிசேவிதம் கபித்த ஜம்பு பலசாரபக்ஷிதம் உமாசுதம் சோகவிநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிலம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகன்தானை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. கீழே அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை எப்போவுமே சொல்லி கொடுத்து தான் சொல்லணும். மீதி எல்லாம் பாடல்கள் இதெல்லாம் சேர்ந்து சொன்னால் கூட அர்ச்சனை மந்திரமும் சொல்லி கொடுத்து சொல்கிறது நல்லது. இல்லைன்னா என்னென்னா ரொம்ப ஸ்பீடாக அந்த அர்ச்சனை பண்ணுறவங்க கூட சில இடத்துல மங்கள பிரார்த்தனைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அவசரம்னு சேர்ந்து சொல்கிறாங்க, ஆனால் அது திருப்திகரமாக இல்லை. சொல்லி கொடுத்து சொல்கிறது நல்லது. மீதியெல்லாம் சேர்ந்து பாடல்கள், ஆனால் அது மாதிரி பிரார்த்தனை விஷயமும் சொல்ல வைக்கிறது நல்லது. எல்லாம் வல்ல இறைவனே, நாங்கள் ஏற்றி வழிபடும் இந்த திருவிளக்கிலும் இந்த இல்லத்திலும் இந்த இல்லத்தார் உள்ளத்திலும் மற்றும் அனைவர் உள்ளத்திலும் எழுந்தருளி இந்த இல்லத்தாருக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் தந்தருள்வாயாக. இறைவா, வெள்ளிமலை இந்து தர்ம வித்யாபீடம் சார்பில் நாங்கள் நடத்தும் இப்பிரார்த்தனை நிறைவேற அருள் புரிவாயாக. பாடல் தெரியும், பாடல் வேண்டாம் இல்லையா? அப்படி அடுத்தது போயிடலாம். கோளறு திருப்பதிகம். இது நாம் சேர்ந்து முதல்ல சொல்லி கொடுத்து ஆரம்பிப்போம். அடுத்தது சேர்ந்து எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், சேர்ந்தே சொல்லலாம். பிரார்த்தனைக்கு போகிற இடத்துலையே நாம் சேர்ந்தே சொல்லணும். அதே மாதிரி தினமும் விளக்கேற்றி வீட்டில் இப்போ நிறைய வீடுகளில் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இந்த கோளறு திருப்பதிகத்தை நீங்கள் தொடர்ந்து விளக்கேற்றி நாம் அதை பாராயணம் பண்ணணும் அப்படின்னா அந்த பிரச்சனைகள் தீரும், கண்டிப்பாக தீரும். நான் பல இடத்துல இதை போய் சொல்லி அங்கே திருப்பி அவங்கள போய் பார்த்து கேட்கும்போது ஒரு வீட்டில் ஒரு கிராமத்துக்கு போகும்போது அவங்க சொன்னாங்க, அந்த பிரார்த்தனைக்கு வந்திருந்தக்கூடிய 2 அம்மாக்கள் அவங்க வீட்டில் அதை தினமும் விளக்கேற்றி பாராயணம் பண்ணியிருக்காங்க. அவங்க வீட்டில் உள்ள பிரச்சனைகள் தீர்ந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்ம நம்பிக்கையோடு பண்ணும்போது கண்டிப்பாக இந்த பிரச்சனை தீரும். அதனால் அந்த நம்பிக்கையோடு ஒன்று நான் ஒவ்வொருத்தரும் இது ஒவ்வொரு ராகத்தில் பாடுவாங்க. நான் அதை எனக்கு மாதாஜி என்ன சொன்னாங்கன்னா, எல்லாருக்கும் ஈஸியாக நம்ம கிராமங்களில் போய் எல்லாரும் படித்து ரொம்ப சங்கீதம் படித்த இதெல்லாம் இருக்க மாட்டாங்க. அதனால் ஈஸியாக சொல்கிற மாதிரி சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு பயிற்சி தந்தாங்க. அந்த ராகத்தில் நான் சொல்லித்தரேன், சரியா? வேறு யாராவது வேறு ராகத்தில் நாம் படிச்சிருக்கோம் அதை பண்ணிகிட்ருக்கோன்னா அப்படியும் பண்ணலாம், அதில் தவறு இல்லை. அதனால் நான் படித்த ராகத்தில் நான் சொல்கிறேன், சரியா? வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என்
உள்ளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு ரெண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. அடுத்த பேராகிராஃப் மட்டும் எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? என்பொடு கொம்பொடாமை இவை மார்பிலங்க எரு தேரி ஏழை உடனே பொன்பொதி மத்தமலை புனல் சூடி வந்தன் உள்ளமே புகுந்த அதனால் ஒன்பதொடொன்றொடலே 18 உடனாய நாட்கள் அவைதாம் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. அடுத்த பேராகிராஃப் வாசிக்க போட்டோம் எல்லாரும் சேர்ந்து. அதனால் திருமகள் கலையதுவி செய்யமாது பூமி திசை தெய்வமான பலவும் அருணது நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. போதும் இதான் ஃபுல்லாக படிச்சுட்டு தான் நம்மளுக்கு 1/2 மணி நேரம் தான் இது டைம். அடுத்து இதே ராகத்தில் தான் வரும். நாம் முதல்ல சொல்லி கொடுத்து சொல்ல ஆரம்பிங்க. எல்லாருக்கும் புத்தகம் வாங்கி கொடுத்து நம்ம எல்லோரும் சேர்ந்து சொல்கிறது நல்ல கொஞ்சம் சீக்கிரமாக முடியும். அடுத்தது ஸ்ரீ தன்வந்திரி மந்திரம். இது எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா, நோய் வராமல் இருப்பதற்காகவும் வந்த நோயிலிருந்து விடுபடுவதற்காகவும் சொல்லக்கூடிய மந்திரம் தான் தன்வந்திரி மந்திரம். இந்த மந்திரம் மற்றபடி சாதாரணமாக நம்ம வீட்டு பிரார்த்தனைக்கு போகும்போது 3 தடவை சொன்னாலும் போதும். யாராவது உடம்பு சரியில்லாமல் படுக்கையாக இருந்தாங்க அப்படின்னா 11 முறை சொல்லுங்க. இல்லைன்னா நீங்கள் சேர்ந்து 3 முறை சொன்னாலே போதும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரயே அமிர்த கலசகஸ்தாய சர்வாமய விநாசனாய த்ரைலோக்கியநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நமக. சேர்ந்து 2 தடவை சொல்லலாம். சர்வாமய விநாசனாய த்ரைலோக்கியநாதாய அடுத்தது பாடல். இதுவும் நாம் கைதட்டி, இது நமக்கு ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் தான் இல்லையா? அதில் வேணா 2 பேராகிராஃப் சேர்ந்து பாடணுமா, அதை விட்டுலாமா? சேர்ந்து பாடுவோம். பாடிட்டு பொதுவே இந்த பாடல் நாம் உருகி பாடும்போது அவங்கள்ட்ட சொல்லணும், எல்லாரும் கைத்தட்டி ஆனந்தமாக பாடும்போது கண்டிப்பாக லக்ஷ்மி தேவி நமக்கு நம்முடைய கஷ்டங்களுக்கு நாம் கேட்கக்கூடிய வரங்களை தருவோம். அந்த நம்பிக்கையோடு நாம்
பாடணும் அப்படின்னு சொல்லணும். நிறைய பேர் சுமங்கலி பூஜையிலையும் அப்படிதான் பாடல் பாட சொன்னால் இறுகிய முகத்தோட இருந்து பாடுவாங்க. பொதுவே நம்ம பூஜை பண்ணும்போது நமக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு இல்லையா? நாம் நம் முன்னே இருக்கக்கூடிய அந்த தீபத்தில் தேவியை ஆவாகனம் பண்ணியிருக்கோம். தேவி நம்ம முன்னே இருக்கா, நம்ம கேட்க வரங்களை நமக்கு தாரதுக்காக இருக்கா இல்லையா? நம்ம அம்மாட்ட கேட்குற மாதிரி நம்ம உரிமையோட கேட்கணும். அந்த பக்தியோட நாம் கேட்கக்கூடிய சிந்தனை நமக்கு வரணும். பல பேருக்கு என்னென்னா, நாம் பூஜை பண்ணிட்டு இருப்போம், நாம் நம்மன்னே இருக்கக்கூடிய அந்த தேவியை மறந்துடுவாங்க இல்லையா? திருவிளக்கு பூஜையெல்லாம் நடத்த போகும்போது நான் பார்த்துருக்கேன். என்ன பண்ணுவாங்கன்னா, தீபாராதனையும் காட்டும் போது இப்படி காட்டிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, மேலே அங்கே கோயிலை எத்தி காட்டுவாங்க. பார்த்துருக்கீங்களா? நம்மன்னே தான் யார் இருக்கா? நம்மன்னே இருக்கக்கூடிய அந்த திருவிளக்கில் தேவியை ஆவாகனம் பண்ணியிருக்கோம். அதை மறந்துடுறாங்க. அதை நாம் தொட்டு நாம் அந்த நம்மன்னே இருக்கக்கூடிய தேவிக்கு நாம் தீபாராதனை காட்டிட்டு கீழே வச்சு கல்லை தொட்டு ஒட்டிட்டு அப்புறம் பூ எடுத்து அந்த தேவிக்கு சமர்ப்பித்த பின்பு மேலே தூக்கி காட்டுறது எதுக்காக? பக்தருடைய தரிசனத்திற்காக. ஆனால் பல பேர் அதை மறந்துடுறாங்க. அந்த பல இடத்துல நான் போகும்போது பார்த்துருக்கேன், அந்த கோயிலுக்கு நேர உள்ள சாமி இருக்கு, அந்த 2 வரிசையில் இருக்கிறதுக்கு சாயங்காலம் திருவிளக்கு பூஜைனா காலையிலே டவல் கொண்டு போட்டு இடம் பிடிச்சி வைப்பாங்களாம். அப்படின்னு பல வருஷமா அப்படி பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க இருக்காங்க. அவங்களுக்கு அங்கதான் கடவுள் இருக்காரு, மற்ற இடத்துல எல்லாம் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல. அதாவது நாம எங்கே இருந்தாலும் நம்முடைய மனசு எங்கே இருக்குன்னு பாருங்க. நாம எப்படி பூஜை பண்றோம், நம்ம பக்தியோட பண்றோமா? நாம பண்ணக்கூடிய பூஜையை பக்தியோட பண்ணா கண்டிப்பாக நம்ம எங்கே இருந்தாலும் சரி அந்த அம்மா அதை நிறைவேற்றுவாள். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். அதை சொல்லி மக்களுக்கு புரிய வைக்கணும். சௌபாக்கிய லக்ஷ்மி வருவாய் நீ, சகல தருவாய் நீ, மங்களம் பொங்கும் எங்கள் சௌபாக்கிய லக்ஷ்மி வருவாய் நீ. வாசலில் வண்ண கோலங்கள் இட்டு வாழையும் மாவிலை தோரணம் கட்டி ஆசனம் அமைத்து நெய் விளக்கேற்றி அன்புடன் அழைத்தோம் அன்னையே வருக. சௌபாக்கிய லக்ஷ்மி வருவாய் நீ, சகல வரங்களையும் தருவாய் நீ, மங்களம் பொங்கும் அர்ச்சனை மந்திரம் நான் ஒரு 10 சொல்கிறேன். அப்புறம் வரிசையாக நீங்கள் சேர்ந்தோம் இல்லைன்னா தனித்தனியாக, அதாவது எப்படி சொல்கிறீங்கன்னு பார்க்குறதுக்காக தனித்தனியாக 2 மந்திரமோ 3 சொன்னாலும் ஓகே. சரியா? இப்படி சொல்லுவோமா? அர்ச்சனை இதில் நமக்கு ஸ்ரீலக்ஷ்மி அஷ்டோத்திர நாமங்கள் கொடுத்துருக்காங்க. ஓம் பிரகிருத்தியை நமக, ஓம் விகிருத்தியை நமக, ஓம் வித்யாயை நமக, ஓம் சர்வபூதஹித பிரதாயை நமக, ஓம் சத்தாயை நமக. சொல்லுங்க. சொல்ல வேண்டாம், கேட்டு சொல்ல வேண்டாம். ஓம் பத்மாயை நமக, ஓம் சுசையே நமக, ஓம் ஸ்வாகாயை நமக, ஓம் ஸ்வதாயை நமக, ஓம் சுதாயை நமக, ஓம் தன்யாயை நமக, ஓம் கிரண்மயை நமக, ஓம் லக்ஷ்மியை நமக, ஓம் நித்யபுஷ்டாயை நமக, ஓம் விபாவர்யை நமக, ஓம் அதித்யே நமக, ஓம் தித்யே நமக, ஓம் தீப்தாயை நமக, ஓம் வசுதாயை நமக, ஓம் வசுதாரிண்யே நமக, ஓம் கமலாயை நமக, ஓம் காந்தாயை நமக, ஓம் காமாட்சியை நமக, ஓம் ஷீரோத சம்பவாயை நமக, சம்பவாயை நமக. நம்ம மந்திரம் சொல்லும்போது கொஞ்சம் கூட அந்த இறை சிந்தனையோட இறைவனுடைய நாமத்தை சக்தியோட ஆதிபராச தேவியோட லட்சுமி தேவியோட நாமத்தை சொல்கிறோம். ஏதோ நம்ம இருக்கக்கூடிய எழுத்துக்களை அப்படி வாசிக்கிறோன்னு உள்ள இது இல்லாமல் கொஞ்சம் கூட பக்தியோட வாசிச்சா நல்லாயிருக்கும். மந்திரம் வாசி. ஓம்
அமிர்தாயை நமக. ஓம் அமிர்தாய் ஓம் அமிர்தாயை நமக. ஓம் கீதாயை. அடுத்தது போயிடலாமா? முடியும். சரி, அடுத்தது நம்ம இப்படி அர்ச்சனை நாம் சொல்லி கொடுத்து, பொதுவே பிரார்த்தனை நேரத்தில் நாம் அர்ச்சனை சொல்லி கொடுத்து பண்ணுறது நல்லது. அதனால் வீட்டு பிரார்த்தனையாக இருந்தாலும் சரி, மங்கள பிரார்த்தனையிலையும் நாம் வந்து சொல்லி கொடுத்து மந்திரம் சொல்கிறது நல்லது. அப்புறம் நைவேத்தியத்திற்காக என்ன வச்சுருக்காங்களோ அதை நம்ம நைவேத்தியம் பண்ணுறோம். அதெல்லாம் நமக்கு தெரியும். கடைசியில் தீபாராதனை நமக்கு அந்த ஜெய இது மந்திரம் கொடுத்துருக்காங்க. பிரார்த்தனை இதுதான் ரொம்ப, அதாவது கடைசியில் நம்ம முதல்ல ஒரு வீட்டு பிரார்த்தனைக்காக போகும்போது அவங்க வீட்டில் உள்ளவங்களுடைய பேர், அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குது, அதையெல்லாம் கேட்டு நாம் தெரிஞ்சுட்டு பேப்பரில் எழுதி வச்சுட்டு தான் நாம் இந்த பிரார்த்தனை நடத்தி முடித்த பிறகு ஒவ்வொருத்தருடைய பேரை சொல்லி நாம் பிரார்த்தனை பண்ணணும். இப்போ இங்கே வந்திருக்கக்கூடிய யாருக்காவது தனிப்பட்ட முறையில் பண்ணணும்னா இப்போ நாம் சேர்த்து அதற்காக பிரார்த்தனை பண்ணலாம் இல்லையா? அது அப்படியா? அப்படின்னா நாம் இது சொல்லணுமா, பிரார்த்தனை சொல்லணுமா, யாருக்காவது பண்ணணும்னா அப்படி சேர்த்து சொல்லலாம் பார்த்தேன். இல்லைன்னா எல்லாருக்காகவும் சேர்த்து பிரார்த்தனை பண்ணிடலாம். சரியா? எங்கும் நீக்கமர நிறைந்து விளங்கும் பரபிரமமாகி இறைவனே, இங்கு வந்திருக்கும் இந்த இந்து தர்ம வித்யாபீட பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் உலகியல் ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் ஒருங்கே வழங்குவாயாக. கருணைக்கடலாகி எம்பெருமானே, எங்கள் இல்லத்தில் என்றும் மகிழ்ச்சி நிலவவும் எங்கள் இல்லத்தார்கள் தங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை சிறந்த முறையில் பயன்படுத்தி வாழ்வில் உயர்ந்த நிலைகளை அடையவும் அல்புரிவாயாக. இறைவா, எங்கள் இல்லத்தை சார்ந்தவர்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஒற்றுமையுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழவும் இந்து சமய நெறிமுறைகளை பின்பற்றி தான தர்மங்கள் செய்து மக்கள் சேவையே மகேசன் பூஜை என்று வாழ்ந்து பிறர் உதாரணம் கூறும் நல்ல ஒரு இந்து குடும்பமாக வாழவும் அல்புரிவாயாக. இறைவா, இன்பங்களை கொடுப்பவனே, எங்கள் இல்லத்தாரின் எல்லா துன்பங்களையும் விலக்குவாயாக. எங்கள் குடும்பத்திற்கு எது நன்மையோ அதை தந்தருள்வாயாக. இந்து தர்ம வித்யாபீட பொறுப்பாளர்கள், அவருடைய குடும்பத்தார்கள் அனைவரும் தங்களுக்கு தேவையான எல்லா வளங்களும் பெற்று என்றும் நலமுடன் வாழ அல்புரிவாயாக. எங்கள் இல்லத்தில் உள்ள அனைவரும் சமய வகுப்பிற்கு சென்று இந்த சமய அறிவு பெற்று வாழ்வில் சிறந்திடவும், எங்கள் வீட்டில் உள்ள அனைவரும் இந்து சமய பாதுகாப்பில் ஈடுபடவும், ஹிந்துவாகவே வாழவும், இந்து சமயத்திற்கும் நம் நாட்டிற்கும் தொண்டாற்றிடவும் அல்புரிவாயாக. இந்து தர்ம வித்யாபீடம் சார்பில் நடைபெறும் இந்த பிரார்த்தனை வழிபாட்டில் கலந்து கொண்டுள்ள அனைவரும் அவர்தம் குடும்பத்தாரும் எல்லா வளங்களும் பெற்று உடல் ஆரோக்கியத்துடன் மன நிம்மதியுடனும் வாழ
இறைவா நீ அல்புரிவாயாக. சேர்ந்தே சொல்லுவோம் சர்வே பந்து சுயினே. ஓம் சர்வே பவந்து சுயினக சர்வே சந்து நிராமயா சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கச்சித் துக்கபாக் பவே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அனைவரும் ஓம் என்று சொல்லி ஒரு நிமிடம் தியானம். நம்முடைய மனதில் அவரவர் இஷ்ட தெய்வத்தை வேண்டி நாம் இந்த சமுதாயத்திற்காக வேலை செய்யக்கூடிய நம்முடைய பொறுப்பாளர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தோடு நம்முடைய பணிகளை செய்வதற்காக அவரவர் இஷ்ட தெய்வத்தை வேண்டுவோம். ஓ எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. ஹரி ஓம் தட்ச.